வணக்கம் நண்பர்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து டிக்கெட் வந்து எடுத்துட்டேன். ஆனால் வந்து என்னோட வீடு வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ப்ரைஸுமே அடிச்சிடுச்சு. நான் வந்து என்ன ப்ரைஸ் அடித்தாலும் டெய்லியும் நான் வந்து கேரளா வரைக்கும் வந்து டிக்கெட் வந்து அப்போ தான் வந்து என்னால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? இல்லை இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த ஒரு வீடியோ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்போ வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ, இல்ல செகண்ட் ப்ரைஸோ, இல்ல தேர்ட் ப்ரைஸோ இந்த ப்ரைஸ்லாம் அடிச்ச அப்படின்னா கண்டிப்பா நீங்க எங்க வந்து வரணும். ஓகேவா? அதோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா இருந்தாலும் நீங்க வரும்போது உங்களுக்கு வந்து அது பெரிய குறை வந்து தெரியாது. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 70,00,000 80,00,000 இல்ல பம்பர்ல அடிச்ச அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 15,00,00,000 10,00,00,000 இப்படின்னு பார்த்தா இருக்குமா, அப்போ அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெருசா, அப்போ நீங்க கண்டிப்பா வரதான் செய்யணும். அது உங்களுக்கே தெரியும். வந்து தான் ஆகணும். ஓகேவா? செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது அதோட அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசா தான் இருக்கும். அப்போ நீங்க வந்து ஒரு செலவுக்கு ஒரு ஒரு 5,000 10,000 வைங்களேன். ஸோ அதெல்லாம் போனா கூட உங்களுக்கு வந்து பெருசா தெரியாது. தேர்ட் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1,00,000 அந்த ரேஞ்சில பார்த்தா இருக்கும். அப்போ அதுக்கும் நீங்க கொஞ்சம் செலவாகுறது பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஸோ அது வந்து நமக்கு 3மே நீங்க வந்து கண்டிப்பா வரதான் செய்யணும். ஆனா தேர்ட் பிரைஸ் கூட மேக்ஸிமம் இப்போ வந்து கடையில வந்து குடுக்குறாங்க. மத்தபடி இந்த முதல் 2 பிரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்க வரும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃபீஸுக்கு பத்திரம் போற மாரி இருக்கும். அந்த ஆஃபீஸ் எங்க இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்துல வந்து இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு ஆஃபீஸ்ல நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ், அதாவது நம்ம தான் இது அப்படின்ற 2, 3 டீட்டெயில்ஸ் பார்த்தா நம்ம வந்து குடுக்குற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் அக்கவுண்டும் பார்த்தா குடுக்குற மாரி இருக்கும். அவங்க வித்தின் 1 மந்த்துக்குள்ள நமக்கு வந்து அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஏறிடும். ஓகேவா? முழு அமௌண்ட்டும் ஏறாது. உங்களுக்கு வந்து டாக்ஸ் எல்லாம் போக மீதி உள்ள அமௌண்ட் மட்டும் தான் ஏறும். ஓகேவா? அதுவும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஏறுன பிறகு உங்களுக்கு வந்து பிரச்சனை இல்ல. ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட்டு, செகண்டு அதே மாரி பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரைஸ் பிரச்சனை இல்ல. ஓகேவா? ஆனா மீதி எந்த பிரைஸா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடையில தான் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? கண்டிப்பா நீங்க வந்து முதல் தடவ டிக்கெட்டா வாங்கிட்டு போய் நீங்க வந்து ஆ பிரைஸ் அடிச்சு நீங்க வந்து அத வந்து குடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வரணும். கேரளால ஏதாவது ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வரணும். வந்து ஏதாவது ஒரு கடையில பார்த்தீங்கன்னா அத குடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாரி தான் இருக்கும். அது எந்த பிரைஸா இருந்தாலும் அப்படிதான். லாஸ்ட் பிரைஸா இருந்தாலும் ஒண்ணும் இல்ல. ஏன்னா டிக்கெட் வந்து உங்க கையில இருக்கு. அதனால நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா குடுத்து தான் அத வந்து மாத்துற மாரி இருக்கும். பட் அதுவே நீங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கடைக்காரர் ரொம்ப தெரியும். அப்ப நட்பு ரீதியா பார்த்தா நீங்க வந்து அவங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் மூலமா வாங்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க வந்து பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வாட்ஸ்அப் மூலமாட்டோ, இல்ல வேற ஏதாவது மூலமாட்டோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். பட் மத்தபடி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸோ, செகண்ட் பிரைஸோ இல்ல நீங்க எந்த பிரைஸ் வாங்குனாலுமே நீங்க ஸ்ட்ரெயிட்டா உங்களோட பக்கத்துல உள்ள கடையோ, இல்ல நீங்க வந்து எந்த கடையிலேருந்து வாங்குனீங்களோ அந்த கடையில நீங்க வந்து குடுத்து வாங்கலாம். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது. இத பத்தி நம்ம கேரளா கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பெருசா பண்ணல. நீங்க எங்க இருந்தாலுமே நீங்க டிக்கெட் வாங்கலாம். அதே மாரி எங்க இருந்தாலுமே நீங்க டிக்கெட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஆனா மத்தபடி உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல குடுக்குற மாரிலாம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. உங்களுக்கு ஒரு வேள ஒரு கடைக்காரர் தெரியும் அப்படின்னா, நீங்க அவங்க மூலமா பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி தான் பண்ண முடியுமே தவிர மத்தபடி எதுவுமே பண்ண முடியாது. அத வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே மாரி உங்களுக்கு வந்து வேற ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட்ல போட்டுருங்க. அதுக்குமே ஒரு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா குடுத்துறலாம். ஓகே நண்பர்களே. ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.